வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாகவே ஏஞ்சிட்டேன். ஏஞ்ச உடனே டிஃபன் வேலைய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கும்பகோணம் ஒரு ஸ்பெஷல் கடப்பா தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கடப்பாக்கு தேவையான சிறுபருப்பும் உருளைக்கிழங்கும் குக்கரில் ஒன்றா போட்டு விசிலுக்கு வச்சுட்டேன். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே கார சட்னிக்கு ரெடி பண்ணிட்டேன். கார சட்னி ரெடி பண்ணுறதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு. கடப்பாக்கு தாளித்து விட்டுட்டு சட்னிக்கு தாளித்து கொட்டிட்டேன். இன்றைக்கி டிஃபனுக்கு ஆனியன் ஊத்தாப்பம் தான் ரெடி பண்ண போகிறேன். ஆனியன் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்குள்ளே கடப்பாவும் ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் ஏஞ்சிட்டாரு. ஹஸ்பண்டுக்கு எனக்கு காஃபி போட்டு குடிச்சாச்சு. காஃபி குடிச்சிட்டு வெஷலெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்து அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சமைக்க தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். கடப்பா எப்படி வருமானு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லா தான் வந்திருந்தது. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.